ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன் செட் எக்ஸாம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அது வந்து இன்னையோட முடிய போகுது. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வந்து இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் 30th April 2024 அப் டு 5 PM வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்தோம். நம்ம இன்னைக்கு தான் அது லாஸ்ட் டேட். அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து என்னைக்குள்ள நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2nd May 2024 11:50 PM வந்து நம்ம வந்து பே பண்ணிடணும். அண்ட் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து ₹2500 வந்து பே பண்ணணும். அண்ட் பிசி எம்பிசி டிஎன்சியில் இருக்கிறவங்க வந்து ₹2000 வந்து பே பண்ணணும். அண்ட் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி இதில் இருக்கவங்க வந்து ₹800 வந்து பே பண்ணணும். அண்ட் தேர்ட் ஜெண்டரில் இருக்கவங்க வந்து எந்த விதமான ஃபீஸும் வந்து பே பண்ண தேவையில்லை. அண்ட் இன்கேஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அதுக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க 3rd May and 4th May. இந்த 2 நாளுமே நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும்னு நினச்சா நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் சென்டர் வந்து அதான் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹால் டிக்கெட்டும் வந்து நம்மளுக்கு வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு போடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து டென்டேட்டிவாக என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3rd June 2024 25th June 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம நார்மலாக நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு எந்த விதமான பிரேக்குமே கிடையாது. 3 hours வந்து கண்டினியூஸாக எக்ஸாம் நடக்கும் 180 minutesக்கு. அண்ட் டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்டில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM - 12 PM வரைக்கும். அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 2 PM - 5 PM வரைக்கும். எக்ஸாம் சென்டர் டேட்டு ஷிஃப்ட் இது எல்லாமே வந்து ஹால் டிக்கெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதன்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் அண்ட் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்து மனோன்மணியம் சுந்தரனார் இந்த வெப்சைட்டில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டும் வந்து அந்த பர்டிகுலர் பீரியட் எக்ஸாம் முடிச்சுட்டு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியலான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு www.msunIV.ac.in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மோடில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த மோட்லேயும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபைல் சைஸ் வந்து 10 KB 200 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிக்னேச்சர் வந்து 4 KB 30 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து இது வந்து ஆன்லைன் மோட் அப்படிங்கிறதுனால டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ இது மூலயமா தான் நம்ம பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை வந்து நம்ம வந்து எப்போ வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பேஜையும் சரி அப்ளிகேஷன் ஃபார்மையும் சரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட்ஸ் இதெல்லாமே வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அவங்க வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி அவங்க வந்து அந்த டேட்ஸ் இதெல்லாம் வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா டென்டேட்டிவாக தானே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹால் டிக்கெட் வந்து நம்ம வெப்சைட் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாது இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நம்ம ஆன்சர் பண்ணாமல் அட்டம் பண்ணாமல் விடுற கொஸ்டின்ஸ்க்கு வந்து எந்த விதமான மார்க்ஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
எல்லா கேண்டிடேட்ஸுமே எழுதலாம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க்ஸ் இன் மாஸ்டர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ். 55% மார்க்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியில் வாங்கினவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜென்டராக இருக்கிறவங்கலாம் 50% ஆஃப் மார்க்ஸ் இன் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபைனல் இயர் நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த லாஸ்ட் செம் நான் இன்னும் எக்ஸாம் எழுதல அப்படிங்கிறவங்களும் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஹெச்டி டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அவங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து 19 செப்டம்பர் 1991 வந்து அதுக்குள்ள அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன், அதாவது வந்து 50% அவங்க வந்து எடுத்திருந்தாலே போதும் டிஎன் செட் எக்ஸாம் அதுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து படிச்சீங்களோ அதே சப்ஜெக்ட் இதில் இருந்துச்சுன்னா அப்பியர் ஆகுங்க. அப்படி இல்லைன்னா யூஜிசி நெட் நடத்துகிற யூஜிசி நெட் எக்ஸாமில் வந்து உங்களோட கோட் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதில் 80+ சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அப்பியர் ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட்டுமே கிடையாது இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ் இது பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு பேப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு படிப்போம்ல அந்த 10 யூனிட்ஸ் அதே வந்து எக்ஸாக்டாக அப்படியே 10 யூனிட்ஸ் வந்து இதில் இருக்கும். டீச்சிங் ஆப்டிடியூடு, ரீசர்ச் ஆப்டிடியூடு, காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாமே டேட்டா இன்டர்பிரேஷன், ஐசிடி, பீப்புள் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், இது எல்லாமே இருக்கும். இதுக்கான நோட்ஸ் எல்லாமே என்னோட பேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்காக யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட பேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி, அரபிக், ஆர்கியாலஜி, கெமிக்கல் சயின்சஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், கிரிமினாலஜி, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், எர்த் சயின்சஸ், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், எலக்ட்ரானிக் சயின்ஸ், இங்கிலீஷ், என்விரான்மெண்டல் சயின்சஸ், ஜியாகிரஃபி, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், law, library and information science, life sciences, Malayalam, management, mass communication and journalism, mathematical sciences, music, performing art, philosophy, physical education, physical sciences, political sciences, psychology, public administration, Sanskrit, social work, sociology, Tamil, Telugu, tourism, administration and management, Urdu, visual art, women studies. கிட்டத்தட்ட 43 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது நீங்கள் பிஜியில் நீங்கள் படித்தது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும், அதாவது 180 மினிட்ஸ் நடக்கும், எந்த விதமான பிரேக்குமே இல்லாமல். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 2 மார்க்ஸ் போட்டாலும் 200 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் சிலபஸ் வந்து மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு தனியாக சென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதில் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். எக்ஸப்ட் வந்து இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, தமிழ், அரபிக், ஹிந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, உருது, இதை தவிர்த்து நார்மலாக காமனாக வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜென்ரலுக்கு வந்து 2500 rupees, பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 2000 rupees, அண்ட் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி இருக்கவங்களுக்கு 800 rupees. தேர்ட் ஜென்டருக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐல தான் நம்ம வந்து ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இந்த மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி அவங்களோட பேஜ்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த ஒரு வீடியோ பத்தாது. அண்ட் ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க, 9 ஜோன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஜோன். அதோட சென்னை, விழுப்புரம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க.
இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.